உனக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. அன்பானவரே, நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு பயம் வரும், பிரச்சனை இருக்கும், கவலை இருக்கும், நமக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்ட்டுலாம் தோணும். அந்த டயத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கே பயப்படாதேன்னு முதல் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பார்த்து நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கும். பயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலவீனமாகும். நான் உன்னுடன் இருக்கிறேன்றாரு. ஒரு சின்ன குழந்தைக்கு அப்பா அம்மா கூட இருந்தாங்கன்னா பயம் இருக்காது. அதே மாதிரி தான் தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் பயப்படாமல் நம்ம சமாளிக்க முடியும். அடுத்து தேவன் சொல்கிறாரு பாருங்க, திகையாதே, நான் உன் தேவன். இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வல்லமை உள்ளவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் ஆள்பவர். அப்படிப்பட்ட தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். அடுத்து சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்மால் முடியாத சில நேரங்களில் நம்ம ஒரு சில சமயம் உடம்பு சூழ்நிலை, உடல் மூலியமா முடியாமல் இருக்கலாம், இல்லை மனசு கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் நமக்கு பலன் கொடுக்குறாரு. அவர் நம்மை விட்டுவிட மாட்டார். அது மட்டும் இல்லை, நான் உனக்கு உதவி செய்வேன்றாரு. சில நேரத்தில் நமக்கு யாரும் உதவ முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த டயத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். வழியே இல்லாத இடத்துல கூட அவர் வழிகளை திறப்பார். அவர் நமக்கு உதவுறாரு. கடைசியாக சொல்கிறார் பாருங்க, என் நீதியின் வலது கையால் உன்னை தாங்குவேன். தேவன் நம்மை தாங்கி கொண்டு நடத்துகிறார். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க, பயப்படாதே, தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்படின்ட்டு இந்த வசனத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க. அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தாங்கி வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் அந்த ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, தேவன் முதல்ல என்ன சொல்கிறாரு? பயப்படாதேன்னு சொல்கிறாரா, இல்லை ஜெபிங்கிறாரா, இல்லை தைரியமாக இருங்கிறாரா? இதை இன்னைக்கு என்னன்ட்டு கரெக்டான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்திருக்குது. ஆமென்.